लक्ष्यभवत्पक्षजनातिहन्तुः ऋत्वमन्येष्वत्यागजीर्णम् स्तम्भेवतारस्तमनञ्जलभ्यं लक्ष्येण शरणं प्रबध्ये श्रीमान् वेङ्कटनाथार्य योगित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मं व्यामोहरसहिताञ्जनायमेने तद्गुरोर्भगवतोऽस्य दयेसिन्धोः रामानुजस्य जन्म शरणं प्रबध्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यवद्यो मे सन्निधत्तां सदागमे प्रपद्ये निरलज्ञानां विशुद्ध्यां गुणसम्पदां शरणं भवदीनां सर्वविधीश्वरं श्रीरङ्गे सयेदेन्दुनं करुणासु दयादिभिस्सुगुणैः भान्तां पदाक्लेशं श्रीमद्रङ्गे सदा योगिपदिं श्रेयोनिधिं संशये श्रीमश्रीरङ्गपृथ्वीश्वरसरिगुण संयमेन्द्रेण दृष्टं यस्तात्मानं जसुमेन हृदियोगिनेन्द्र प्रसादात् राज्यं श्रीरङ्गहारिप्रभुयतिः प्राप्तरक्षास्थानं सेवेतीन्द्रं सकलमुदारि श्रीरङ्गनाथेन्द्रविष्टं लक्ष्मीसंजतिकरुणैकपात्रम् श्रीरङ्गवीरघुनाथं वेदान्तदेन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नरवेदविचित्रङ्गभूकारिकाभ्यां कारुण्याश्रीकृष्णेन्द्रनिक्षेपधन्यं वेदान्ते वामदूतत्वमिसंहितारङ्गपूर्वेण सूक्तम् वाच्यं नारायणार्यं परमव्याख्यानवीडे श्रीमद्रङ्गशतारिसंयमविवराल्लब्धामं तद्वे श्रीमद्वीरनुहूर्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदंसदेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीनसाधनवसं नारायणं श्रीमद्रङ्गशतारियोगिनस्तात्मनक्षावरम् श्रीमद्रङ्गशतारिविरुवाणप्तामं ईर्ष्याडम्बरवर्जितं श्रवणे बान्धं महत्वं सजं वन्दे वत्सैभूषणं वेदान्तदेश श्रीमद्रङ्गशतारि योगिनस्तात्मनक्षावरणं श्रीमद्रङ्गशतारिविरुवाणप्तामं तद्वयम् ईर्ष्याडम्बरवर्जितं श्रवणेर्बान्धं महत्वं सजं वन्दे वत्सैभूषणं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीन्द्रकटाक्षरस्य त्रय्यन्तसारमणवद्य गुणम्बुलाभ्रीं नारायणादेशेवाभिषिक्तं श्रीरङ्गनाथेशकरमाश्रयामः श्री भाष्यकारुடைய கத்திய திரையத்தை சரணாகதி கத்தியத்தை அனுபவிச்சு வரோம். அதுல ஸ்ரீ பாஷ்யக்காரர் திவ்ய தம்பிகள் திருவடியில பரபக்தி பரஜான பரமபக்தி அது யதாவசிதமான அப்படியே எனக்கு வரணும்னு பிரார்த்திக்கிறார். அது மட்டும் இல்ல, அந்த அனுபவத்தினால ஏற்படக்கூடிய பரிவாகத்தினால கைங்கரியம், அந்த கைங்கரியம் எப்படிப்பட்டது அப்படின்னா பிரீத்திகாரித அசேஷ அவஸ்தோஜித அசேஷ சேஷதைக ரதிரூப நித்தியம் நித்திய கைங்கரியம். அந்த கைங்கரியம் சாதாரணம் இல்லை, அது ஒவ்வொரு பதத்துக்கும் பிரீத்தி பூர்வமா இருக்கும். அதுல பிரீத்தியால் செய்யப்படுகிற அசேஷ எல்லா கைங்கரியம், அதாவது சில கைங்கரியத்துல சந்தோஷத்தை செய்யறது, சில கைங்கரியத்தை கொஞ்சம் அஸ்ரத்தையா செய்யறது, அப்படிதான் இல்லை. அந்த பிரீத்தி எல்லா கைங்கரியம் செய்யும் போதும் இருக்கும். அவன் அவஸ்தை வச்சுக்கணும் எந்த நிலை, அதாவது ஜாகிரத சுபதஸ்தின்னு சொல்ற மாதிரி எம்பெருமான் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவன் வீட்டில் இருந்த திருக்கோலமா இருந்தாலும், நின்ற திருக்கோலமா இருந்தாலும், சைன திருக்கோலமா இருந்தாலும், எந்த திருக்கோலமா இருந்தாலும் அவனுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியங்கள், அவன் உயர்ந்த திவ்ய தேசத்துல இருந்தாலும், சாதாரண திவ்ய தேசம் இருந்தாலும், இல்ல மகான்களோட அபிமான ஸ்தானங்கள் இருந்தாலும்,
அப்படிப்பட்ட பெருமாளுக்கு என்ன கைங்கரியம் பண்றது அது அசேஷ சேஷத்தை கருது. அது ரதி ரூபமா இருக்கும், ஆசையோடு இருக்கும். அது அப்படிப்பட்ட நித்திய கைங்கரியம் பிரார்த்திக்கிறார். அதை பெருமாள் ஒவ்வொரு படியிலையும் வந்து ஏன்னா பாஷிகாரர் அடிக்கடி சாய்க்கிறார், இந்த பிரகிருத்தில இருந்துச்சு இதெல்லாம் சாத்தியமா நானா கேட்டுடுறேன், கேட்டு இங்க இங்கேயும் அனுகிரகம் பண்ணியாருது. அனுகிரகம் பண்ணா கூட இந்த பிரகிருதி மண்டலத்துல முடியுமா என்ன எனக்கு தெரியலையே அப்படின்னா அதுக்குதான் சொல்ற சுவாமி பெருமா பாஷி பெரிய பெருமாள் உமக்கு இதெல்லாம் ஒட்டாது, நீ ரொம்ப விரக்டாகிற சார், நீ சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சவர், அதனால உங்களுக்கு இதெல்லாம் ஒட்டவே ஒட்டாது. அதனால நீர் வந்து எப்பவும் நிரந்தரமான கைங்கரியம் பிரீத்தி பூர்வமா பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அவைகள் எல்லாம் என்னுடைய அனுகிரகத்தினால ஏற்படும். நீ பண்ண வேண்டிய காரியம் என்ன? இந்த சரணாகதி. அது எதுக்கு? அனிஷ்டங்கள் போறதுக்கு. என்ன அனிஷ்டங்கள்? பிரகிருதியினுடைய சம்பந்தத்தினால நமக்கு வரக்கூடிய பிரமங்கள், அதனால ஏற்படக்கூடிய ரஜோகுண தமோ குணத்தினுடைய காரியங்கள், இவைகளெல்லாம் பிரதிபந்தமா இருக்கு. எதுக்கு? பகவத் கைங்கரியம் பண்றதுக்கு பிரதிபந்தமா இருக்கு. அதெல்லாம் இப்போ ஸ்தூல சூக்ம ரூபம் விசிறிச்ச ஸ்தூலமாய் சூக்மமாய் இருக்கிற இந்த பிரகிருதி சம்பந்தத்தை விட்டு அதுக்கு மேல இப்போ இவருடைய இஷ்டமான இஷ்ட பிராப்தி சொல்றாரு. ததானீமேவ மத் பிரசாதத்தை மத் சரணாரவிந்த இவுளைகாந்திக ஆத்தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி கிருத பரிபூர்ண அனவரத நித்திய விசர்தன அனன்ய பிரயோஜன அனவதிகாரிய பிரீத்திகாரித அசேஷ அவஸ்தோச்சித அசேஷ சேஷத்தைகிற ரூப நித்திய கிங்கரோ பவிஷ்யசி அப்படின்னு அது இவைகள் எதனால மத் பிரசாதலத்த என்னுடைய அனுபவத்தினால்தான் உங்களுக்கு இதெல்லாம் அடைய போகிறீர். எதை அப்படின்னா மச்சரணார்விந்த இவளை காந்திக என் திருவடியிலேயே உங்களுக்கு பக்தி, வேற ஒன்றுலையும் கிடையாது. யோனித்தியம் அச்சுத பதாமுஜ யுக்ம ருக்ம வியாமோகதா. அவருடைய தனியான அப்படிதான் ஆசீர்வான் யோனித்தியம் யா நித்தியம் அச்சுத யோனித்தியம் அச்சுத பதாமுஜ யுக்ம ருக்ம இரண்டு திருவடிகள். அது எது? பாதாமுஜம். பாதாமுஜம் திருவடி தான். அதுதான் மச்சரணாரவிந்த இவளை காந்திகம். அது ஏகாந்திகம். எப்படின்னா ஐகாந்திகம் அப்படின்னா எம்பெருமான் திருவடியில பக்தி வந்துடுதுன்னா மீதி விஷயங்கள்ல இவனுக்கு காதலே ஏற்பட. அப்படி அந்த திருவடியில உண்டாக பக்தி ஏகாந்தமா இருந்தா கூட அது ஆத்தியந்திகம். ஆத்தியந்திகம்னா நிச்சயமா இருக்கும். ஏதோ இன்னைக்கு இருந்துருது, நாளைக்கு இல்லை, நாளைக்கு ஜுரம் வந்துடுது, அதனால நான் பெருமாளே நினைக்க முடியல அப்படிதான் கிடையாது. மகான்களுடைய அனுஷ்டானங்கள்லாம் ஏகரூபமா இருக்கும். எப்பேற்பட்ட காலமா இருந்தாலும் சரி. அனுஷ்டானங்கள் மகான் ஒவ்வொருத்தரும் சொன்னா சில பேர் சொல்ல வந்துடும். மகான்கள் எல்லாருமே அவருடைய அனுஷ்டானங்கள் எல்லாருமே ஏகரூபமா இருக்கும், மாறவே மாறாது. நைட்டுங்கிறது அந்த டைம்னா டைம் பிரகாரம் எல்லாமே அனுஷ்டானங்கள் எல்லாமே எழுந்துக்கிறதும் சரி, அனுஷ்டானங்களும் சரி, எல்லாம் அப்படி இருக்கக்கூடியது. ஆக ஆத்தியந்திகம் நிச்சயமா இருக்கும். ஆத்தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி. அது என்ன? 3 அவஸ்தைகள். எதை பிரார்த்திச்சாரோ அவைகள்லாம் இவருடைய அனுபவத்தினால் கிடைக்கிறது. இப்படி 3 நிலைகளால செய்யப்பட்டதான பரிபூர்ண முழு பரிபூர்ணம்னா எப்ப மனுஷன் பூர்ணமா இருக்கணும்னா குணங்களால. ஆக எம்பெருமான் எல்லா குணங்களும் புரிந்தினவன். அவனிடத்துல பக்தி செலுத்துற ஞானிகள் இருக்காளே
அவளும் பூர்ணமான குணத்தை உடையவர்கள். இந்த பூர்ணமான குணங்கள்னா என்ன அப்படின்னு சொன்னா, சாஸ்திரத்துல சொன்ன பிரகாரம் அந்த காமக்ரோதாதிகள் இல்லாத பக்தி. அது நிச்சயமாய் இடைவிடாதான் இருக்கும். விசுத்தமா இருக்கும். விசுத்தம்னா ரொம்ப தெளிவா, அனன்ய பிரயோஜனம், வேற பிரயோஜனமே கிடையாது. எம்பெருமான் திருவடியே அதே ஸ்மரிக்கிறதே இவருடைய பிரயோஜனம். அது கைங்கரியம் பண்ணுறதே இவருக்கு. அந்த கைங்கரியத்தினால அது அந்த அனுபவத்தினால என்ன பண்றது, பிரீத்தி இன்னும் அதிகமா இருக்கும். அந்த பிரீத்தி அதிகமாக பெருமாள் அனுபவிக்கிறான். அந்த அனுபவம் அதிகமாக அதனால என்ன, அது கைங்கரியம் செய்யணும்னு தோன்றுது. அந்த கைங்கரியம் எப்ப அப்படின்னா, பெருமாளுக்கு எல்லா திசைகளிலும் எல்லா காலத்திலையும் பெருமாளுக்கு உண்டான கைங்கரியம் மொத்தத்தையும் செய்யணும்னு ஆசை வருது. அதனால அப்படிப்பட்ட நித்திய கிங்கரனாக இனி ஆக போகிறாய் அப்படிங்கிற சாய்கிறார். அதனுடைய வியாக்கியானத்தை இப்ப சேவிக்கணும். ததேவம் கிரமேண சூக்ஷ்ம பிரகிருதி விமோக்ஷ அனந்தரம் ஸ்வசைவ பிரதானேன அவலம்பித மனோரத பூர்த்தியாக ததானீமேவேதி. அதாவது இப்படி கிரமமா சரீரம் விடுறது, சரீரம் விட்ட உடனே அந்த சரீரத்தை இருக்கிற ஜீவனை எம்பெருமான் ஒரு, அதாவது முதுகு தண்டுல ஒரு ஸ்தானம் இருக்கு, அதை உடைச்சு அது மூலியமாக மூர்த்தந்தி நாடி வழியாக பெருமாள் அர்ச்சராதிகளுக்கு ஆசின் போய், அதாவது தேவையான மார்க்கம் சொல்லலாம், அர்ச்சராதி மார்க்கம் சொல்லலாம், அது வழியாக ஆதிவாரர்களை கொண்டு ஆசின் போய் பண்ண. இதெல்லாம் பெருமாள் பண்ணக்கூடிய காரியம். சரீரம் விழுந்த உடனே எப்ப சரீரம் கீழே விழுதோ அடுத்த க்ஷணமே பெருமாள் மீதி காரியத்தெல்லாம் கிடுகிடு பண்ண ஆரம்பிக்கும். இப்போ பிரபத்தி பண்ணிட்டவளுக்கு அவதான் மோட்சம் போயிடுறாளே, அவளுக்கு நாம் ஒண்ணும் கைங்கரியமே பண்ண வேண்டாமே அப்படின்னு சொன்னா, அதாவது பித்ருலோகம்னு ஒண்ணு சிருஷ்டி பண்ணியிருக்காரு பெருமாள். எதுக்கு அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு லோகத்துக்கும் ஒரு தேவதை இருப்பா. அந்த தேவதைக்கு இது வாசஸ்தானமா இருக்குது அந்த பித்ருலோகம். அந்த பித்ருலோகத்துல இந்த சரணாதி பண்ணாதவா குடும்பத்துல எல்லாருமே சரணாதி பண்ணிக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சரணாதி பத்தி தெரியாம இருந்த காலம் உண்டு. சரணாகதி அந்த ஒரு காலத்துல சரணாதி பண்ணிக்காத இருந்தாலும் நிறைய பேர். ஏன் அப்படின்னு சொன்னா, சரணாதி பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா அவ இருந்த ஆச்சாரம்னா அந்த ஆச்சாரியத்தை போய் பண்ணிக்கணும். அந்த ஆச்சாரியன் தூர தேசத்துல இருந்தா அவ போக மாட்டான். அந்த காலத்துல தூர தேசம் போக முடியாது, கையில முடியாது. சரி, இந்த காலத்துல போன் பண்ணி கோத்திரம் பேர் சொன்னா போறோம், உடனே அடுத்த நிமிஷம் பரஞ்சா ஆயிடுது. அந்த மாதிரி வசதியும் கிடையாது. சரி, போன் இருந்ததுன்னா அந்த போன் சில சமயம் கனெக்ஷன் கிடைச்சாலும் கிடைக்காட்டா போகும். அப்புறம் ஃபேஸ்புக், இப்படி நிறைய சாதனைகளுக்கு வந்துருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ எல்லாம் இருக்கு. அப்படியே சில பேர் சரணாதி பண்ணிக்காம போறவா இருக்கா. ஆக இந்த சரணாதி பண்ணிக்காதவாள்லாம் அவள்லாம் எங்க போவா? அவளுக்கு அதெல்லாம் பித்ருலோகம் உண்டு எப்பவுமே.
அது மோட்சம், அதாவது சரணாதி பண்ணிடுவாளுக்கும் பித்திருக்கின்ற ஸ்தானத்துக்கு ஒரு லோகம் இருக்கு. அதனால அந்த லோகத்துல இருக்கிறவளுக்கு சில கருத்துக்கள்ல இருக்கு. அதனால ஒருத்தருடைய தகப்பனாரோ தாயாரோ பரம் வச்சாங்க, அவளுக்கு ஏன் சார்த்தம் பண்ணுவோம் அப்படின்னா, இவனுக்கு கர்ம பிரஷ்னன்னு பேர் வரக்கூடாது. அவ மோட்சத்துக்கு போயிட்டாதனால, அவ சரணாதி பண்ணா மோட்சத்துக்கு போயிட்டா, அதனால அவளுக்கு ஒன்றும் கர்மா பண்ண வேண்டியது அவசியம் இல்லைதான். ஆனா இவனுக்கு கர்த்தா, இவன் கர்த்தாவா இருக்கானே, இவன் ஒன்றும் செய்யலைன்னா இவனுக்கு கர்ம பிரஷ்னன்னு பேர் வந்துடும். அதுக்காக சாஸ்திரம் நீ அப்பா அம்மா கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. பொதுவாகவே பித்ருலோகத்தில் இருக்கிறவளுக்கு பித்ரு பண்றா இவாளுக்கு பண்ணி கைங்கரியம் பண்ணி ஆகணும். அந்த ரீதியில இங்க ததானிமேவன் ஆரம்பிக்கிறார். அந்த ததானிமேவனுக்கு அவதாரிக்கையாக இங்க சாதிக்கிறார். ததேவம் கிரமேண, ததேவம் என்ன, இந்த ஜீவாத்மாவான கடைசி காலத்துல சரீரபாத சமயத்து, அந்த சரீரம் கீழே வேற சமயத்துல அந்த சூக்ஷ்ம பிரகிருதி விமோக்ஷ அனந்தரம். ஏன்னா ஸ்தூலம் எது, இந்த சரீரம். சூக்ஷ்மம் எது அப்படின்னா இந்த பிரகிருதி சம்பந்தம். இந்த பிரகிருதி சூக்ஷ்மமான பிரகிருதியும் ஸ்தூலமான சரீரமும் போயிடுது இல்லையா. அதுக்கப்புறம் இவன் மோட்சத்துக்கு போவோம். விமோக்ஷ அனந்தரம். விமோக்ஷம்னா இந்த சரீரத்திலும் பிரகிருதி சம்பந்தத்திலையும் விடுபட்டவனாக விமோக்ஷம். அதுக்கப்புறம் ஸ்வஸ்தேவ பிரதான, ஸ்வஸ்தேவ பிரதான அவனுடைய அனுபவத்தினாலேயே அவிளம்பித்த, அவிளம்பித்த வீணாக்கம், கால விளம்பம் இல்லாம மனோரத பூர்த்தியாக, மனோரதத்துல அவன் மனசுல என்ன இஷ்டமோ அது இஷ்டா பூர்த்தின்னு பேரு. அதனால அவனுடைய இஷ்டங்கள் தான் பூர்ணமாகுது. அதுக்காக இந்த அவதாரியை ததானியமேவ. இப்ப சரீரம் விட்டோம்னே என்ன ஆகுது அப்படின்னா, மத் பிரசாத மத் சரணாரவிந்த காந்திகா அத்தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி பரிபூர்ணானவரத நித்திய விசத்தனான்ய பிரயோஜன அனவதிகாசய பிரீதிகாரிதாசேஷாந்தோசித அசேஷேஷதைகரூப நித்திய கிங்கரோ பவிஷ்யதி. அதனால இந்த இடத்துல இந்த ததானியம் சொல்றதுனால இந்த இவ்பாஷிகருடைய இஷ்டமானது பூர்த்தியாகும். என்ன அவருடைய இஷ்டம் அப்படின்னு சொன்னா, அபேட்சணீய அனந்தராபாவாது ந விளம்பேதி பாவஹ. சரீரம் இருக்கேவானா அது ஓணும் இது ஓணும், என் பேத்தி கல்யாணம் ஆகணும், நான் இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகணும் அப்படின்லாம் ஆசை தோணும். சரீரம் விட்ட பிற்பாடு அதுக்கு யாரையும் அபேட்சிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அதனால அபேட்சணீய அனந்தராபாவம், வேறு வேறு அபேட்சையை எதிர்பார்ப்பதெல்லாம் இல்லாததுனால நாய் விளம்பம் இப்படி ஆகணும், விளம்பமே கிடையாது. ஏன்னா இவனுக்கு வேற ஏதாவது எண்ணம் வேற ஏதாவது அடையணும்னு எண்ணம் இருந்தாலும் விளம்பமாகும். இப்ப விளம்பரத்துக்கு சரீரம் விழுந்து போச்சு, அதுக்கு மேல இவன் ஆசைப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. சூக்ஷ்ம ரெண்டுமே போயிடுது. அதுக்கப்புறம் இவனுக்கு மனோரதம் என்ன இருக்கு? அதனால ஏற்கனவே மனோரதப்பட்டது தான். இப்போ ஏற்கனவே என்ன சரணாதி சமயத்துல என்ன ஆசைப்பட்டானோ, அதான் பகவத்கிட்ட ஆசைப்பட்டானோ அது இப்போ விளம்பரம் இல்லாம கிடைக்க போறது. அதனால ததானிமேவ விளம்பரம் இல்லாத இப்பொழுது அப்பொழுது பிரசாத மத் பிரசாதம் இருக்கு. மத்துன்னா என்னுடைய அர்த்தம். பிரசாதம்னா என்ன அப்படின்னா, இக திரோதாயகாம்ச பர்யந்தஸ்ய நிகிரக ரூப காலுஷ்யஸ்ய
निःशेष निवृत्त्या सूर्येष्विव स्वभावत एवावस्थितं सौहार्दं तच्चत्र निर्धूक्य नित्य निरंतर आनंद 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 आनंदम अनुभवत्वतो இது இச்சைவா. இந்த பிரசாதம் சொன்னதுனால இப்போ நமக்கு சரீரம் இருக்குச்சே, நாம் பட்ட கஷ்டங்கள்லாம் எதனால அப்படின்னா, நாம் பண்ண ஒவ்வொரு ஜென்மத்திலையும் பண்ண புண்ணிய பாபங்கள்னால எம்பெருமான் நிகிரகம் பண்ணிருந்தான். அந்த நிகிரகம் இப்போ மிச்சம் துணிவு கிடையாது. ஏன்னா எல்லாம் கழிச்சாச்சு, அனுபவிச்சு கழிச்சாச்சு. அப்போ இவனுடைய நிகிரகத்துக்கு வேண்டியதான காரணங்கள் இல்லைன்னாக்க அடுத்தது அவனுடைய அனுகிரகம் தானதில் வரணும். அந்த அனுகிரகத்துக்கு என்ன காரணம்? இவன் ஏற்கனவே நிகிரம் போறதுக்கு சரணாதி பண்ணிட்டான். ஆனா இருக்கிற மட்டும் அனுபவிக்கிற கஷ்டங்கள் சோழங்கள் எல்லாம் அவனுடைய கர்மானுகமா அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்கணும்னு அவன் அதுல அவனுடைய சாதனத்துக்கு தான் அவன் பயன்படுத்தல. அனுபவிச்சே ஆகட்டும் அப்படின்ட்டு அதுக்கு ஏற்றாங்க நம்மளும் சரணாதி தேகாவதான்னு கேட்டுருக்கோம். ஆக அந்த எம்பெருமான் அதுக்கப்புறம் இவனுக்கு நிகிரகம் கழிஞ்சாக்குதுன்னா உடனே பிரசாதம் தானே. ஆக இங்க பிரசாத சப்தத்தினால என்ன சொல்றாருனாக்க, திரோதாயக அம்ச பர்யந்தஸ்ய, இங்க என்னாச்சு, பகவான சேவிக்க முடியாதபடியும் அவன் கதைகளை கேட்க முடியாதபடியும் இப்படி சாஸ்திரங்கள்ல சொல்ற காரியங்களை செய்ய முடியாதபடியும் நம்மளை மறைச்சது இந்த பிரகிருதி திரிகுணம்ன்றது. அதனால திரோதாயக அம்ச பர்யந்தஸ்ய எது மட்டும் அப்படின்னா, இந்த சரீரம் மட்டும் இந்த பிரகிருதி நம்மளை மறைச்சிட்டே தான் இருக்கும். பிரதிபந்தமா தான் இருக்கும். பகவத்கீதைக்கு எல்லாத்துக்கும் பிரதிபந்தமா தான் இருக்கும். நிகிரக ரூப காலுஷ்ய, அதுவும் இல்லாத நிகிரகம் கோபம் இருக்கும் இல்லையோ, அது அந்த நிகிரூப காலுஷ்யம். அந்த நிகிரகம்ன்றது காலுஷ்யம்னா பூர்ணமா இருக்குன்னு அர்த்தம். அது அந்த கோபம் மிகுதி, அது நிச்சேஷ நிவர்த்தியா, அது பூர்ணமா போயிடுது. நிவர்த்தி எப்போ? சரீரம் விட்ட உடனே. அப்புறம் சூரிய நித்திய சூரியனை போல சுபாவதா இயற்கையிலேயே எம்பெருமானுக்கு இவனுக்கும் சம்பந்தம் உண்டு. இவன் எம்பெருமானுக்கு தாசபூதன். நித்திய சூரியனோட கைகரத்துக்கு விட்டு பிறந்தவன். அப்படி சௌகார்தம் ரெண்டு பேருக்கும், ஈஸ்வரனுக்கு இவனுக்கும் ரொம்ப நல்ல, இவனிடத்துல இவனுக்கு சௌகார்தம் உண்டு. தச்ச அத்திர தச்ச நிர்துக்க நித்திய, அந்த எம்பெருமானுடைய நல்ல எண்ணம் என்ன பண்றது? சரி, இவன் கஷ்டப்பட்டதான் கஷ்டப்பட்டான், இனிமே ஒரு நாளும் இவன் கஷ்டமே தெரியக்கூடாது. அவன் என்னையே அனுபவிச்சுட்டு அவன் என்ன எப்படி இஷ்டப்படுறானோ அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கிறான் பெருமாள். யாரு போல? நித்திய சூரிய போல. ஆக சரணாதி பண்ணிருந்ததுனால இந்த பலன் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, சரீரம் விட்ட உடனே எம்பெருமானே இவ்வளவு நல்ல காரியங்கள் எல்லாம் பண்ணி நம்மள வைகுந்த பரமத்துக்கு ஏற்றி அவனும் நம்மளை கோசின்னு கேட்டு விசாரித்து தன் மடியில வச்சுட்டு நம்ம இழப்பார பண்ணி அப்புறம் தன்னையே கொடுக்குறான் எம்பெருமான். அது அப்படி இதெல்லாம் அவனுடைய சங்கல்பம் தான் நடக்குது. அதனால இங்க மத் பிரசாத அப்படின்னு சொல்லி சாதிச்சார். அதுக்கு மேல அத்திரதாவது அஸ்தி சித்திர பலேஷு உபாய கௌரவம்
மோக்ஷேது அநேக ஜன்ம संसिद्धः क्लेशेन महसा सिद्धैः क्षपयित्वा अधिकारान् स्वान् शाश्वतकालेन भूयसा इत्यादिभिः कृष्णसाध्यतयोक्ते विधिशिवसनकाद्यैः ध्यातुम् अत्यन्तदूरे गुरु उपाय साध्ये न्यासमात्रनिष्ठस्य मादृशस्य निर्यत्न लब्धि वचनम् उपच्छन्दनमिति केषाञ्चित् शङ्का जायेत अतस्तान् विस्रम्भयितुं भाष्यकारम् अपदिश्याः मासे भूतत संशय इति அதனால மாதே பூத் அத சம்சயா இங்க ஏன்னா அது நடுவில் ஏன் வியாக்கியானம் பண்ணல அப்படின்னா மீதி எல்லாம் முன்னாடி கீழே வந்ததுதான் எது வச்சரணாரவிந்த உலகாந்தி ஆத்திய பரபக்தி பரஜான பரபக்தி இந்த வாக்கியத்துக்கெல்லாம் ஏற்கனவே வியாக்கியானம் பண்ணியாச்சு அதனால அங்க திருப்பி பண்ணல வந்துட்ட இப்போ அதுக்குதான் ஏன்னா மத் பிரசாதத்துக்கு வியாக்கியானம் பண்ண விடாது இங்க எப்படி திடீர்னுடைய பிரசாதம் வந்தது அப்படின்னு சொன்னா ஏற்கனவே நம்ம பண்ண சரணாகிரினால நம்ம கிட்ட இந்த நிக்கிரகம் போச்சு எப்ப போச்சு சரீரம் விட்ட உடனே அதுக்கப்புறம் அவங்களுடைய அனுபவத்தினாலதான் இங்க இருந்து ஊர்துராக கிளம்பி அர்ச்சாதிகெல்லாம் போறதெல்லாம் அவனுடைய அனுகிரகம் அதுல அப்படிப்பட்ட நீ இவை அடைவாயான்னு சொன்னது இல்லையா அதுக்கப்புறம் அதுலயும் ஒரு சந்தேகமா அப்படியே கொஞ்சம் பாஷையா இருக்கு வாய் தரகாத இருந்த மாதேவு தத்திர சம்சயாக உனக்கு சம்சயமே வேண்டாமே என்ன இந்த விஷயத்துல நான் இவ்வளவு சொல்லிட்டு வந்துருக்கேன் நித்திய கிங்கரோ பவா நித்திய கிங்கரோ பவிஷ்யசி அப்படிதான் சொல்றேன் இதெல்லாம் ஏன்னா ஒரு வார்த்தையை 3 தடவை சொன்னா சத்தியம் சத்தியம் புனசத்தியம் ஸ்ரீராம ராம ராமேதி அப்படிலாம் உயர்ந்ததான வஸ்துக்களை சொல்லும்போது 3 தடவை சொல்லுவான் அதே மாதிரி இந்த இடத்துல பவானி பவ பவிஷ்யசி எல்லாம் சொன்னாக்க நிச்சயமா அது இவருடைய அனுகிரகத்தால ஏற்பட போறது அது சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு சாதிக்கிறார் யாரே பெரிய பெருமாள் அதுக்கு வியாக்கியானம் சாதிக்கிறார் பாஷ்யக்காரர் என்ன சந்தேகம் வரும் இதுல அப்படின்னு சொன்னா இப்ப அல்பமான பழங்கள் இருக்கும் இல்லையோ அதுக்கும் சில கௌரவம் இருக்கு அதுக்கும் சில உபாயங்கள் இருக்கு அதுக்கும் கௌரவம் இருக்குன்னா அதையும் சில பேர் ஆதரிக்கிறா இல்லையா அதனால அநேக ஜன்ம சம்சித்தா இந்த பக்தி யோகம் இருக்க அது எப்ப சித்திக்கும் அப்படி சொன்னா எத்தனையோ ஜென்மங்கள் ஆகும் அதுக்கு என்ன காரணம் அந்திம ஸ்மிருதி பகவத் விஷயமா இருக்கணும் அது இல்லைன்னா தண்டே போகும் அதனால அநேக ஜென்ம சாகஸ்ரியா அநேக ஜென்ம சம்சித்தா கிளேசேன மகதா சித்தை இந்த லகு தந்திரத்துல அதிக சமம் இது பக்தி யோகன்றது ரொம்ப அதிகமான சமம் அது அப்படி அதிகமான சமத்தினால பக்தி யோகத்தை பண்ணி அதனால சித்தி அடைஞ்சிருக்கிறாரோ அவர்கள்னாலே அப்படின்னு அர்த்தம் அப்புறம் க்ஷபயித்வா அதிகாரானு ஸ்வானு சஸ்வத்து காலேன பூயகா பூயசான்னா அநேகமான காலேன காலத்தினால சஸ்வத்துன்னா அடிக்கடி ஸ்வான் தன்னுடைய அதிகாரங்களை சபைத்வா போகெடுத்து மோட்சத்தை அடைகிறான் இவன் எத்தனையோ ஜென்மாக்கள்லாம் எடுக்கிறான் அந்தந்த ஜென்மாக்கள் அவனுக்கு ஏற்ற மாதிரி புருஷார்த்தங்கள் இருக்கும் இல்லையோ அதனால அதெல்லாம் ஏதோ அந்தந்த காலத்துல பெறலாம் அது தன்னுடைய பிரவேசனால
இப்ப என்னாச்சு, இந்த ஜென்மத்துல இப்ப இருக்கிற அதிகாரத்தை கொண்டு அவன் பக்தியோகம் பண்ணி பகவானை அடையிறான். இப்படிதான் லட்சுமி இத்தியாதிபிகி கிருஷ்ண சாத்தியத்தையா உட்டை. இப்படி பல பல கஷ்டங்கள் படணும். அந்த கஷ்டங்களை பட்டு படணும்னு நீ பெருமாளை அடையணும்னாக்க நீ சமசாத்தியமான காரியங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இதுக்கெல்லாம் இத்தனை வசங்கள். அப்படி ஏன்னா பிரம்மருத்ர சனகரெல்லாம் கூட அவர்களை நினைப்பதற்கு அத்தியந்த தூரத்துல இருக்கான் பெருமாள். இத்தனைக்கும் சனக சிவாதிகள்லாம் நினைச்சா பெருமாளை போய் சேவிக்கலாம், அப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள். ஆனா அவர்களாலையும் மோட்சம் அடைய முடியாது. என்ன, அதனால அவர்களுக்கும் நினைப்பதற்கு ரொம்ப தூரமா இருக்கும். அப்புறம் சாஸ்திரம் சொல்ற பக்தி இருக்கு, அது ரொம்ப பெருசு. கிருஷ்ண சாத்தியத்தை விதிசிவ சனகாத்தேகி ஜாதும், அவர்களால கூட தியானம் பண்றதுக்கு அத்தியந்த தூரத்துல இருக்கான் பகவான். குரு உபாய சாத்திய, இந்த உபாயம் இருக்க பக்தியோகம் அது குரு ரொம்ப கடினம், அதை நிறைவேற்ற முடியாது. அதனால கடினமாக இருக்கிற பக்தியோகம் போன்ற உபாயங்கள்னால அடைய வேண்டிய பலன் இருக்க. அந்த பலன் எதுக்கு? மோட்சம் தானே. அந்த மோட்சமும் பரநியாச மாத்திர நிஷ்டசிய, பரநியாச மாத்திரத்துல, அதாவது பரநியாசத்துல நிஷ்ட உடையவர்கள் யாரு அப்படின்னா என்ன போல கையாளாக அப்படின்னு பாஷிகாரே சொல்ற. மாதிரிசஸ்ய, என்ன போல நிர்யத்தன, எத்தனமே இல்லாத, பிரயத்தனமே படாத என்ன, ஆனா பலத்தின் மாத்திரம் ஆசை இருக்கு. நிர்யத்தன லப்தி வச்சனம் உபசந்தனமிதி. நீ கஷ்டப்படலாம், உனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சில சாஸ்திரங்கள். நீ கஷ்டப்பட்டு இந்த மோட்சத்துக்காக காரியங்கள்லாம் பண்ண வேண்டாம், என்ன அது உனக்கு தானா கிடைக்கும் அப்படின்னு சில சில சாஸ்திரங்கள் சொல்றது. அதெல்லாம் என்னன்னா மனுஷனை ஆறுதலுக்காக சொல்ற வார்த்தைகள் அப்படின்னு சில பேர் சொல்றா. ஆக ஏதோ ஒண்ணு மாசுச்சகா அப்படின்னு சொல்ற, நம்மளை தேட்டத்துக்காக சொன்னார் அந்த வார்த்தை, அதுக்காக நம்மளால முடிஞ்சா பண்ண முடியலன்னா இல்லை என்ன. ஆனா எப்படி இருந்தாலும் பெருமாள் அவன் தய இருக்க நம்மளை காப்பாத்திரும் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் அவாவா ஏதோ சொல்றா. எல்லாரையும் இந்த மோட்ச சாஸ்திரத்தை நம்பிக்கை வரும்படியா பண்ணணும், பகவான் இடத்துல நம்பிக்கை வரும்படியா பண்ணணும், ஆச்சாரியத்தை நம்பிக்கை வரும்படியா பண்ணணும். அப்பதான் எல்லாமே சித்திக்கும். ஆக பாஷ்யக்காரர் என்ன பண்ணார், ஆக எல்லாரையும் இதுல சந்தேகம் இல்லாத சரணாதி பண்ணிக்கணுன்றதுக்காக மாதே பூதாத்திர சம்சயா அப்படின்னு இவரே சொல்ற. அதனால இங்க இதை பத்தி சந்தேகம் வேண்டாம். என்ன சந்தேகம் வருது சுவாமி? பக்தி யோகம், சரணாகதி, இது ரெண்டுனாலும் கிடைக்கக்கூடிய பலன் என்ன? மோட்சம். அப்போ பக்தி யோகத்தை என்ன சொல்ற, நீ ரொம்ப கஷ்டப்பட்டு அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்ற. சரணாகதி ஐயா அதெல்லாம் ரொம்ப சுலபமா பண்ணலாம். ஒருத்தன் கஷ்டப்பட்டு மோட்சத்தை அடைய விரும்புவானா, இல்ல சுலபமா காரியத்தை பண்ணி மோட்சத்தை அடையிறதுக்கு விரும்புவானா? அப்போ சாஸ்திரம் ரெண்டுத்தினாலும் மோட்சம் கிடைக்குதுன்னு சொன்னா, லோகத்துல யாருமே கஷ்டமான காரியம் இருக்கு, கஷ்டப்பட்டு பிரயத்தனப்பட்டு பரமத்துக்கு போகணும்னு யாரும் விரும்ப மாட்டா. சுலபமான வழி எது அப்படின்றது தான் பாபா. அதனால்தான் படிக்கிற பசங்க, நன்னா படிக்கிற பசங்கள் டெக்ஸ்ட் புக்கு வச்சுட்டு பரீட்சை எழுதுவான், அவனும் மார்க் வாங்குறான், ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் வாங்குறான்.
சில பேர் டெக்ஸ்ட் புக்கே தொட மாட்டான், இந்த நோட்ஸ்ன்னு வச்சுட்டு இருப்பா. இந்த நோட்ஸை வச்சுட்டு அதுல இருக்கிற பாப்பா. இன்னும் சில பேர் என்ன பண்ண தெரியுமா, ஒரு 5-6 வருஷத்துக்கு கொஸ்டின் பேப்பர் திருப்பி திருப்பி மாத்தி இதுதான் கொஸ்டின் ஆன்சர் வரணும், இந்த கொஸ்டின் ஆன்சர் மாதிரி பண்ண போயிடும். இப்போ நோட்ஸ் டெக்ஸ்ட் புக்குக்கும் நோட்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, டெக்ஸ்ட் புக்ல கம்ப்ளீட்டா விரிவா இருக்கும், நோட்ஸ்ல ரொம்ப சுருக்கமா கொடுத்துருவான் பாயிண்ட். அதாவது 20 வரியில எழுத வேண்டியத அதை சுருக்கமா புரியுறதுக்காக சுருக்கமா கொடுத்துருவான். அதை நீ டெவலப் பண்ணி எழுதலாம், இல்ல அவன்கிட்ட கொண்டு எழுதினா கூட அந்த பாயிண்ட் வந்துச்சுன்னா மார்க் போட்டுருவான். அதனால நோட்ஸ்ல அது சுருக்கமா சொல்லுவான். கொஸ்டின் என்னடா அப்படின்னா, இந்த கொஸ்டின் வரலன்னா அந்த கொஸ்டின் வரலடா, இந்த ஏதாவது இப்போ 5 வருஷத்துக்கு கொஸ்டின் பேப்பர் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமா அதுல ஒரு 5-6 கொஸ்டினாவது வந்துடும். அது போருமே நான் பாஸ் பண்றதுக்கு அப்படின்றோம். அத மாதிரி பக்தி யோகம் கஷ்டப்பட்டு மோட்சத்தை அடையணும். இந்த சரணாகதின்னு ரொம்ப சுலபம். அதனாலே மோட்சம் கிடைக்கும்னா கிடைக்கிற பலன் ஒண்ணுதான் எடுத்துக்கும். ஆனா அது கஷ்டம், இது சுலபம். கஷ்டத்தை விரும்புவாளா சுலபத்தை விரும்புவாளா இப்படின்னு அந்த பக்தி யோகத்தை ஒழிக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அந்த காரியம் ஆனா ஆயிடுச்சு. அதனால எல்லாரும் சோம்பேறி ஆயிடுச்சு சரணாகதி பண்றதுக்கு. அதுலயே இப்போ நாம எப்படி இருந்தாலும் சந்தியாகம் பண்றோம் சந்தியாகம் பண்ணலையோ, இந்த காலத்துக்கு ஏதாவது மாதிரி ஆச்சாரியர்கள் அவளை இறங்கி வந்துட்டா. ஒரு காலத்துல சந்தியாகத்துல சொல்றாங்க அவனை பரீட்சை பண்ணிதான் எல்லாத்துக்குமே அவனை பரீட்சை பண்ணிதான் பண்ணுவா. இப்ப அட்லீஸ்ட் அபிவாதியாவது தெரியுதான்னு அப்படியாவது கேட்க வேண்டியதா இருக்கு. அடையெல்லாம் பாலிட்டு இருக்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனா பெருவாள் சாதா அது விலட்சமா இருக்க, நீ யாரு சரிவா உனக்கு ஏதோ சந்தியாவனம் என்ன சொல்ற மொத்தம் சொல்றேன் அப்படின்னு படிப்பான். அவெல்லாம் அப்படி கேட்பான், வேற ஒண்ணுமே கேட்க மாட்டான். பார்த்தா விலட்சமா இருக்கிய நீ சந்தியாவனம் கொஞ்சம் சொல்லு அப்படின்பா. இப்போ நம்ம கேட்கலாமோ கூடாதோ, ஒரு அழகான ஒரு நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, சமாளிஷனம் பண்றதுக்கு ஒருத்தர் மடத்துக்கு வந்தேன். மடத்துக்கு வந்தா ஐசிங்கர் கேட்டாச்சு கோத்திரம் சொல்றா அப்படின்னு. அந்த பிள்ளைக்கு அப்பா பையனை சமாளிச்சதுக்கு ஆசனம் வந்தார். அந்த பையனுடைய தாத்தாவும் வந்திருக்காரு கூட. பையனுக்கு கேட்டா எனக்கு தெரியல அப்படின்னு. யாரும் அந்த பையனுக்கு அப்பா அப்படின்னு ஐசிங்க கேட்டேன். அப்படி இருந்தா அப்படின்னு அபிவாதிய சொல்ல உடனே அவன் என்ன பண்ணா, அப்பா கிட்ட போய் அப்பா அபிவாதிய கேட்கிற, அபிவாதி என்னப்பா அப்படின்னு அப்பா கிட்ட கேட்கிறான். அவர் என்ன சொல்ற, போட அதெல்லாம் யாருக்கிட்ட ஞாபகம் இருக்கு போட. எப்படி இருக்கு இப்போ ஒரு 3 தலைமுறை போச்சு, அபிவாதியே தெரியல அப்படின்னா சந்தியானம் எப்படி பண்ணுவாங்க? அப்ப எப்படிப்பட்ட ஸ்திதியில நாம இருக்கோம், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நல்ல விஷயங்களை கேட்கிறோம், நல்ல விஷயங்களை கேட்டா கூட அடிப்படையான சந்தியாவந்தனாதிகள், பெருமாளுக்கு தியான ஸ்லோகங்கள், சகஸ்ரநாமங்கள், அப்புறம் அவனுக்கு மந்திரங்கள் தெரியாட்டா கூட திருவாராதன்ற மாதிரி ஒரு தீர்த்தத்தை வச்சு பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணி பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணி அப்புறம் சாப்பிட்றதுன்னு ஒரு பழக்கம். இப்படி எல்லாம் ஆரம்பிச்சாதான் பெருமாள் கொஞ்சம் வழி காட்டுவார், சரி உனக்கு நல்ல வழியில வரணும் அப்படின்ட்டு. அதனால நாம எங்கேயோ போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் அப்பப்போ சொல்ல வேண்டியதா இருக்கு. எதுக்கு சொல்ல வரணும்னா நேரம் நிறைய அனுபவத்தை பார்க்கணும். ஆனா எல்லாருக்கும் பக்தி இருக்கு, இப்போ நல்ல விஷயங்கள் கேட்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா கடைசியில கிட்ட போய் விசாரிக்கும் போது போனா எல்லாம் பணால் ஆயிடுது. அது மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம தலைமுறையில நல்ல வழியில கொண்டு வரணும். எல்லாரும் தான் சொல்லிட்டு இருக்கோம், வெஞ்சி காலத்தையும் இப்படிதான் இருக்கு, வாயை திறந்து பேச முடியல. எதுவுமே சொன்னா யாரையும் தப்பு சொல்ல மாதிரி ஆகும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, என்னவோ எங்கேயோ போயிட்டோம். சரி, எது சொல்ல வரேன்னா, மாதே பூத் அசர சம்சயா, சம்சயம் இருந்துட்டே இருக்கு. அப்படிப்பட்ட கஷ்டமான பக்தியோகம் பண்ணி மோட்சத்தை அடையிறத
சுலபமா வழி இருக்குது, கஷ்டமான வழி யாராவது போவாடா? சரி, இவ்வளவு சுலபமா இருக்கு அப்படின்னா மோட்சம் கிடைச்சிடுமா அப்படின்னு சில சந்தேகம் வரும். அப்போ சுலபமா இருக்குது, ஏன் கஷ்டத்தை சொல்லணும்? அங்க கஷ்டத்தை சொல்ல மாட்டாங்க சாஸ்திரத்துல அப்படின்னு சில பேர் பேசுவாங்க இல்லையோ. அதனால சாஸ்திரம் சரியா சொல்றதா? இன்னும் ஒரு இடத்துல பக்தி பண்ணா மோஷம் கிடைக்கிறது, இன்னொரு இடத்துல சொல்றது சொன்னா ஒரே வழியா சொல்லணும். இல்லைன்னா எதுக்காக அப்படின்னு சொன்னா, விசித்திரமான சிருஷ்டி, விசித்திரமான சிருஷ்டியில ஒவ்வொருத்தருக்கும் புத்தி ஒவ்வொரு மாதிரியா இருக்கு. எல்லாருக்கும் புத்தி, சூக்ஷ்மமான புத்தி எல்லாருக்கும் இருக்காது. சீக்கிரம் கிரகிக்கக்கூடிய சக்தி சில பேர் இருக்காது, சில பேருக்கு இருக்கும். சில பேர் அடிப்படையே நன்னா இருந்ததுன்னா மேல் கொண்டு நன்னா போவா. அதனால சாஸ்திரங்கள்ல நல்ல ஞானம் உள்ளவர்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாத பாகங்கள் நிறைய இருக்கு. அது தெரியலன்னா, அது சரியா புரிஞ்சுக்க முடியலன்னா அதுக்கு மகான்கள் நமக்கு உபதேசம் பண்ணுறது மகான்கள் இருக்கா. அதனால நாம நம்மளுடைய சிற்று அறிவை கொண்டு இதெல்லாம் புதற்குமே பண்ணக்கூடாது. கேட்டா அதுக்கு மேல அதாவது நாங்க கேள்வி எதுக்காக கேட்கிறோம், எதுக்காக சில பசங்க எல்லாம் கேட்கறோம் தெரியுமா? அப்பதான் அவளுக்கு அதுல மனசுல அவளுக்கு தக்காமவே பதில் சொல்லணுமா. இல்லாமனா அவளுக்கு இது சரியா பதில் வரல அப்படின்னு இதுல வரமாட்டான். மீதிகள்லாம் யோசனையே பண்ணாம அதுல போடல, அது வழியில போறதுக்காக. இதுக்கு மாத்திரம் எதுக்கு சந்தியாகம் பண்ணணும், ஏன் ஆச்சமனம் பண்ணணும், இதுக்கெல்லாம் சரியான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாதான் அவளுக்கு நம்ம மனசு நம்ம சம்பிரதாயத்துல பட்டு வரும் அப்படின்னு தான் சொல்றோம். அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவ ஏதோ இந்த பாஷைகள்லாம் தெரியாம அவள்லாம் இருந்துட்டா. சொல்லி தரத்துக்கு மனுஷா கிடையாது, அதனால போயிடுது. இப்போ அவளுக்கு சொல்லி தரணும்னாக்கா இங்கிலீஷ். இப்போ சில பேருக்கு நேற்று ஒரு இடத்துல டோலைக்கு ஐசிகள் ஏன்னா அவ பெரிய மனுஷா, அவ பந்துக்கள்லாம் வந்துருந்தா. அதுல சின்ன சின்ன பசங்கள்லாம் இருந்தது. அவாக்கு பெரியவா சொன்னா எதுக்கு சமாஷணம் பண்ணிக்கணும், எதுக்கு பரநியாசம் பண்ணிக்கணும் அப்படின்றத. எங்க காலத்துல குழந்தைகள்லாம் நிறைய இருக்கு, அவளுக்கெல்லாம் இங்கிலீஷ்ல சொன்னாதான் புரியும், தமிழ்ல சொன்னா புரியாது. அதனால அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், அதாவது அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லணும். நமக்கு அதே மாதிரி இங்கிலீஷ் தான் புரியுது நடுவு நடுவில். அதனால முக்கியத்துவத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஐசிங்கர் இங்கிலீஷ் சொல்லுவாரா? அப்புறம் ஸ்ரீகாரி போட்டு தனியா டோலையெல்லாம் முடிஞ்சாவிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு இங்கிலீஷ் சொன்னா. இப்படி நமக்கு அது சொல்ல வேண்டியது கூட இப்போ இங்கிலீஷ் சொல்ல வேண்டியது சொன்னாதான் புரியும்படியா எனக்கு. பிரசங்காத்து வரைச்ச இந்த ஜிஎஸ்பிக்கு அவர் பண்றவர் சந்தியாவந்தனத்தை பண்றதே ரொம்ப துர்லபமா இருக்கு. அதுவும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பிரகாரமா பண்ணிட்டு இருக்கா. ஐஷிகர் ஆன்மீக புத்தக பிரகாரம் அதை ஒரு டேப் பண்ணி அதை அனுஷ்டானம் பண்ணி காமிச்சு அதை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி அவர் பிரயத்தனம் பண்ற. நானும் தான் பெருமாளை எதிர்பார்த்துட்டு இருக்கேன், அவருடைய அனுகிரகத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அந்த சமயம் எப்போ எனக்கும் அவகாசம் ஒழுங்கி நான் அதை வீடியோ எடுக்க முடியா பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது அவன் பெருமான் தான் தலைக்கட்டி. இப்படி எல்லாரும் நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறா, அதை நல்ல வழியில கொண்டு வரணும்னு ஆசைப்படுறா. அதுக்கு பெருமாள் தான் சங்கல்பம். ஆனா மாதே பூத் அத்தனை சம்சையாக சாஸ்திரங்கள்ல சொல்ற விஷயம் தெரிஞ்சு உங்களுக்கு சந்தேகம் வரும். சந்தேகமே வேண்டாம், இந்த சுலபமான சரணாகதியே எல்லா உனக்கு வேண்டியதான பலனை கொடுக்கும் அப்படின்றதாக இங்க சொல்ற. கொஞ்சம் விஷயங்களையும் மறுபடியும் இங்கே பண்ணணும். ஜாத்தும் அத்தியந்த தூரே குரு உபாய சாத்திய. குரு உபாயம்னா கடினமான பக்தி இருக்கு, அதை பண்றது கஷ்டம். ஞாச மாத்திரம் நிஷ்டசிய, இங்க ஞாசம்னா சரணாகதி. அந்த சரணாகதியில நோக்குடையவர்கள் மாதிரிசிய நீர்கத்தின அந்த சரணாகதியில மாதிரிசிய நிர்யத்ன லப்தி. நிர்யத்ன லப்தி அப்படின்னாக்க
கஷ்டப்படாம நம்ம பிரயத்தனம் இல்லாம அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சில பேர் சொல்றா. வச்சனம் சில பேர் சொல்ற இந்த வார்த்தை இருக்கே, அது என்ன உபச்சந்தன விதி, அது என்ன ஆறுதலுக்காக சொல்றாங்க அப்படின்ற மாதிரி. கேஷாச்சித் சங்கா ஜாயேதா, அது ஆறுதலுக்காக சொன்ன வார்த்தை அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் வருது. அதா தான், ஆகையினால தான் அப்படிப்பட்டவர்களையும் விஸ்தம்பயித்தும், விஸ்தம்பயித்தும்னா நம்பிக்கை உடையவர்களாக ஆகணும். யாரு என்ன சாஸ்திரம் இந்த பெரிய கஷ்டப்பட்டு உத்தியோகத்தினால அதுவும் பல ஜென்மங்கள் கிடைச்சாலும் எப்போ கிடைச்சாலும் அப்புறம் தான் கிடைக்கும், அந்த ஜென்மத்திலே கிடைக்கும் சொல்ல முடியாது. ஆனா சரணாகதி பண்ணிட்டா இந்த ஜென்மத்திலே கிடைக்கும்னு சொல்றா. இதெல்லாம் எப்படி என்னன்னு தெரியலையே அப்படின்னு குழம்பு இருக்காது. அவளையும் நம்பிக்கை உடையவர்களாக ஆப்பதற்காக பாஷ்யகாரம் அபதிஷ்யாக, அதனால அந்த பாஷ்யக்காரர் வியாஜமா வச்சுட்டு அதே வார்த்தையை பெருமாளுக்கு சொல்ற மா தேவூத் அத்திர சம்சயா இது. அதனால நீ சந்தேகப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்ற. நனு உபாய லாகவ பிராபிய கௌரவாதி நிமித்த சங்கா விதூனே மகாவிஸ்வாச பூர்வகம் சரணம் உபகதஸ்ய, அதாவது இந்த உபாயம் அல்பம், பிராபியம் பலன் கௌரவம் அது ரொம்ப பெருசு. இப்படி காரணமாக இந்த மாதிரி காரணங்களால, அதாவது சரணாகதின்றது அல்பமான லகு உபாயம், பக்தியோகம் குரு உபாயம், இந்த சரணாகதி லகு உபாயம். ஆனா அதனால வரக்கூடிய பலன் இது மோட்சம், அது பெருசு அப்படின்னு பலனை பெருசா கொண்டாடுறது இந்த சரணாகதி அல்பம்னு சொல்றது. இதெல்லாம் இப்படிப்பட்ட சந்தேகங்கள் வருது இல்லையோ. நிமித்த சங்கா விதூனனேன இந்த மாதிரி உண்டாகிற சந்தேகங்கள் எல்லாம் போக்கடிச்சுட்டு மகாவிஸ்வாச பூர்வகம், மகாவிஸ்வாசத்தை முன்னிட்டு கொண்டு சரணம் உபகதசிய சரணமாக அடைந்தவனுக்கு சம்சய சம்சய பிரசங்க அபாவாது, அவனுக்கு சந்தேகம் உண்டாது. அத்த தத் பிரதிஷேதோ நிரர்த்தகா, சந்தேகம் உண்டாகாது. அப்படின்னு இந்த இடத்துல அதை தடுப்பது வியர்த்தம் அப்படின்ற ஆட்சேபமும் சரியல்ல. நிரர்த்தகா அப்படின்னு சொன்னா மைவம் அப்படி இல்லை. தாதாத்மிக மகாவிஸ்வாசேன உபாய நிஷ்பன்னேபி தஸ்ய பல அபினாபாவேபி கேஷாஞ்சித் பிராரப்த கர்ம விபாக வைச்சித்ரியாது சம்சயோபி சம்பவதி நச்ச தேன உபாய வைக்கல்யம் பல பிரதிபந்தோ வா. அதுக்கு மேல இல்ல, அப்படி இல்லை. இந்த மகாவிஸ்வாசத்தினால அந்த உபாயம், அதாவது சரணாதி பூர்த்தி ஆனா கூட அது அதனால உண்டாகக்கூடிய பலன் இருக்க பிரயோஜனம் அது பிரியாது. அது அந்த காலத்துல அந்த பலன் கொடுக்கும். இப்ப மகாவிஸ்வத்தோட இப்ப சரணாதி பண்ணோம் அப்படி சொன்னா, இப்ப சரணாதி பண்ணி முடிச்சாச்சு. ஆனா பலன் எப்போ வரும் அது தெரியாது. ஆனா அந்த பலன் அந்த உபாயத்தோட அப்படியே இருக்கு. அந்த பலன் எப்போ ஆரம்பிக்கணும்னா அவனுக்கு அவனுடைய கர்மாக்களுடைய பலன் எப்ப கொடுக்கலாம்னு தோன்றதோ அந்த சமயத்துல பலன் வருதோ இல்லையோ. ஆக அந்த கர்மானுடைய பரிபாகத்தினால இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் வரும். அதனாலதான்
அதனால உபாயம் அல்பம் பலன் பெருசு அப்படிலாம் பேசக்கூடாது. இதெல்லாம் மந்தமதினால அவனுடைய கர்மாவனுடைய இதனால வரக்கூடிய சமாச்சாரங்கள். மத்திகாலுஷ்ய நிவர்த்திஸ்து அத்திரத்திய பரபக்தியாதிபது ஸ்வயம் புருஷார்த்தா. அதனால இந்த பிரபத்தி உபாயம் குறைவா இருக்கு, அதனால பிரயோஜனம் அந்த பலன் கிடைக்கல அப்படின்னு இந்த புத்தி கலகங்களை அதை நிவர்த்தி செய்வதுன்னா அது எதனால அப்படின்னா இந்த இடத்துல சொல்லப்படுகிற பரபக்தி பரஜான பரமபக்தி அதுதான் பிரயோஜனம். அதுதான் இங்க சொல்ற மதி கருஷ நிவர்த்திஸ்து அத்திரத்திய பரபக்தியாதிபத்து. பரபக்தியாதின்னா பரபக்தி பரஜான பரமபக்தி. அதை போல இது ஸ்வயம் புருஷார்த்தா. அத்தகா பிரசன்னேன பகவத். ஆகையினால பிரசன்னான அதாவது சந்தோஷம் அடைந்த பகவான் சம்சய நிவர்த்தனம் உபத்தியதை இது. அதனாலதான் இங்க சந்தோஷம் அடைந்த பகவான் நான் மாபூ நாத்திர சம்சயா அப்படின்னு சொல்லி சொன்ன. மாபூ அதர சம்சயான்னு சொன்ன. எத்வா யாவத் பலலாபம் ஆக நம்ம சந்தேகத்துல யாரு நிவர்த்தி பண்ணுவான் அப்படின்னா பகவான் தான் அந்த சந்தேகத்துல நிவர்த்தி பண்ணும். அதுவும் இல்லாத இந்த மகா விசுவாசம் இருக்க, இப்ப மாமியகம் சரணம் பிரஜான்னு பெருமாள் விதிச்ச. இப்ப நம்ம சரணாதியில எந்த வார்த்தையை கொண்டு பண்றோம்? எம்பெருமானுடைய திருவாக்குல இருந்து வந்த சாஸ்திரம் மூலியமா அந்த வார்த்தைகளை கொண்டுதானே பண்றோம். என்ன அதனால இந்த மோட்சம் இப்ப நம்ம சரணாதி பண்ணிடுறோம். சரணாதி பண்ணா நமக்கு கூடவே ஒரு சந்தேகம் வந்துட்டே இருக்கும். இது இந்த பலன் எப்ப கிடைக்கும் எப்ப கிடைக்கும் எப்ப கிடைக்கும்? என்னதான் தேகாவசானு சொல்லி சங்கல்பம் பண்ணிட்டா கூட ஆச்சாரியன் சங்கல்பம் பண்ணி வச்சு யாருக்கு உக்தி நிஷ்டை பண்ண முடியுமோ அவளுக்கெல்லாம் உக்தி நிஷ்டை பண்ணி இல்லைன்னா ஆச்சார நிஷ்டை பண்ணி யாருது. நமக்கு அதனுடைய அர்த்தங்கள்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஏதோ ஐசியம் சாய்க்கிற நானும் வாயை திறந்து உச்சாரணம் பண்றோம். ஆனா அடுத்த நிமிஷம் அந்த வார்த்தையை நம்மளால வெளியில வந்தா சொல்ல முடியாது. என்ன பண்ண ஐசியம் என்ன சாய்ச்சா நீ என்ன சொன்ன அப்படின்னா ஏதோ சொன்னார் எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனா விசுவாசம் சொன்னார், அது மகா விசுவாசம் வரும்னு சொன்னார். அது மாதிரி என்ன புரியுது எனக்கு. அப்போ அந்த மகா விசுவாசம் அதுக்கு அங்கமா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த மகா விசுவாசம் குறைஞ்சு போச்சுன்னு இல்லை. ஏதோ எம்பெருமான் சாஸ்திரத்தில் சொன்ன அதை நான் பண்ணேன், ஆச்சாரியன் சொன்னார் அதனால நான் பண்ணேன் இப்படின்னு பெருமாளுடைய அபிப்பிராயம், அவனுடைய வார்த்தை. அதே மாதிரி ஆச்சாரியன் நியமிக்கிறார், அவருடைய வார்த்தை. இதெல்லாம் பார்த்தா சரி அவருடைய அனுகிரகம் இருந்தா போறோம், அதனாலே கிடைக்கணும் அப்படின்னு கடைசியில் அதுக்குதான் முடிவு வரும். அதனால அந்த என்னுடைய அவளுக்கு சந்தேகம் உண்டாகாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா எங்கிட்ட விசுவாசம் இருந்ததுன்னா அவளுக்கு சந்தேகமே வராது. அதை தெரியப்படுத்துறதுதான் இங்க மாதே பூத் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்ச. எத்வா யாவத் பலலாபம் விமர்ச தசாயா. பலன் கிடைக்கிற மட்டும் இவன் சொல்லிட்டே இருப்பான். என்னவோ அப்போ விசுவாசத்தோட இருந்து சரணாதி பண்ணிட்டேன், ஆச்சாரியன் ஏதோ சொன்னார் நானும் ஏதோ சொன்னேன், எனக்கு அர்த்தம் புரியல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பான். அப்ப அப்படி சொன்னா இவனுக்கு மகா விசுவாசம் இருக்கா இல்லையா நமக்கு என்ன தெரியும்? அப்போ ஆச்சாரியன் வார்த்தையில விசுவாசம் இருக்குன்னு தெரியுது இல்லையோ? எனக்கு ஒண்ணும் தெரியல ஆச்சாரியன் சொல்லி அப்போ ஆச்சாரியன்கிட்ட அந்த விசுவாசத்தை ஒப்படைச்சுட்டான். அதே மாதிரிதான் சாஸ்திரங்கள மாமேகன் சரணாவிதான் பெருமாள் சொன்னார், நாமளும் சரணாதி அனுஷ்டிக் பண்றோம். அப்போ பெருமாள் வார்த்தையில விசுவாசம் வச்சுட்டு இருக்கும் இல்லையோ? அப்போ பெருமாள் வார்த்தையில விசுவாசம் வச்சுட்டா நமக்கு ஏன் இந்த சந்தேகம் வரப்போறது?
அதனால இப்போ இந்த மகா விசுவாசம்ன்றது அந்த சரணாகதி பண்ணிக்கிற சமயத்துல இருக்குது, அது அங்கமா பூர்ணமா இருக்கோ, அதுக்கப்புறம் இருக்கா இல்லையான்றது விஷயமே வேண்டாம். பஷாத்து எப்போ சரணாகதி ஆன பிற்பாடு மது அபிப்பிராயம் மத் வாக்கியம் ச பராமர்சதாம் மது அனுகிரகாதேவ சம்சயோ ந பவத்வேவேசி. சரி, அதுக்கப்புறம் சரணாகதி ஆயிடுது, என் வார்த்தை கொண்டு தான் நீ சரணாகதி பண்ண, அதுக்கப்புறம் இதுக்கு இங்க விமர்சனம், சந்தேகமே வேண்டாமே, சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சாய்க்கிறார். பகவதி ஞாபனார்த்தம் மிக மாதே பூத், அதனால உனக்கு இங்க சந்தேகமே வரக்கூடாது. நான் அர்ஜுனை பார்த்து சொல்றேன், இதெல்லாம் விட்டு என்கிட்ட பக்தி செலுத்து, அதனுடைய பலனை என்கிட்ட சமர்ப்பி. நான் சொல்றேன், இது நீ யுத்தம் பண்றேன்னு நினைக்காத, நான் உன்னை பண்ண முடியாது நியமிக்கிறேன்னு சொல்லி அதை வச்சு பண்ணு, பலன்லாம் தானா கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, அப்ப யார் வார்த்தையை கேட்டு இப்ப யுத்தம் பண்ண போறான் அர்ஜுனன்? பெருமாளுடைய வார்த்தை. அப்போ அவனுக்கு சந்தேகமா வர்றதுக்கு பிரசக்தி இல்லையே. அதே மாதிரிதான் இங்க சரணாகதியானது பாஷ்யக்காரர் அனுசரிச்சு இந்த வார்த்தைகள்லாம் உமக்கு எனக்கும் நேரம் நடக்கிற வார்த்தைகள், அதனால இது சந்தேகம் வர்றதுக்கே பிரசக்தி இல்லை. மாசே நிஷம்சயா இத்தியாந்தம் உச்சத்தை இத்தி, அதனால்தான் நிஷம்சய சோமாச நிஷம்சய சோமாசுவா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அத்தஸ்தவம் தத்துவதோ மத்தியானத்தில் பிரார்த்து நிசம்சே சுகமாக்குவான் பின்னாடி சொல்லப்ப நிஷ்டித சாஸ்திரத்தை சர்வஸ்பூர்த்தி சர்வசக்து மயி நெஸ்தபரத்த. அதுக்கு மேல அதாவது மாதே மாதேன்னு சார்ந்த கூட அந்த தேக்கு சொல்ற தே நிச்சித சாஸ்திரார்த்தத்தை சர்வ சுகுதி சர்வசக்தோ மயி நெஸ்தபரச. அதாவது இந்த சாஸ்திரங்கள்லாம் உண்டு பண்ணது யாரு? எம்பெருமான். அதுக்கு அர்த்தங்கள் எல்லாம் நல்லா நமக்கெல்லாம் தெரியும்படியா பண்ணது சிருஷ்டிகளை உண்டு பண்ணி, அவர்கள் மூலியமாக நமக்கு மகா ஆச்சாரியர்களை உண்டு பண்ணி அவன் மூலியமா திரும்பி பண்ண. ஆக இப்படி சாஸ்திரனுடைய அர்த்தங்கள் அவையெல்லாம் லோகத்துக்கு பரப்பும்படியா பண்ணி இவ்வளோலாம் எம்பெருமான் பண்றானே, அவன் எதனால எல்லோருக்கும் சுகுர்த்தவன், சுகுர்த்தாவும் இருக்கான், சர்வசக்தனா இருக்கான். அப்படிப்பட்டவன் இடத்துல என்ன நாம பரத்தை ஒப்படைச்சிருக்கோம். அப்படி நம்மளால சமர்ப்பிக்கிற பரத்தை உடைய உனக்கு அப்படின்னு அர்த்தம். தேன்னா உனக்கு. அவன் 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 எந்த நிலையில இருக்கான்? இப்போ எம்பெருமானதான் நீதான் சாஸ்திரத்தை உண்டு பண்ண, நீ தான் இதெல்லாம் சொல்லியிருக்க, அதனால நீ உன் சொல்படிதான் நான் அவங்ககிட்ட தராதி பண்ணியிருக்கேன் அப்படின்னு நாம எல்லாம் சொல்லணும். கொஞ்சம் பாஷிக்காருக்கு அதுல பாஷிக்காரன்னா தெரியும். ஆனா நம்ம நிலைமையில எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆச்சாரியன் நியமிச்ச நான் தராதி பண்ணிட்டேன், இதுல எத்தனை அபோச்சாரம் நடந்ததோ எனக்கு அதுவும் தெரியாது. அதனால இவைகளெல்லாம் நீ சரியாக்கி என்ன நல்ல பதத்துல வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு அவ்வளவு பரத்தை ஒப்படைச்சிருக்குமே. அவன் எப்படிப்பட்டவன்? அவன் சர்வஜன் சர்வசக்தன். அப்படிப்பட்டவன் இடத்துல நம்ம ஒப்படைச்சிருக்கோம். அது தே அதான் மாதே மா தே அப்படின்றத மா தே தேன்னா உனக்கு மாபூத். அந்த மான்றது மாபூத்னு வரணும், தே தனியா எடுத்துக்கணும். தேன்னா அவனுக்கு. அப்ப இப்படி சர்வஜான சர்வசமய பெருமானத்துல பரத்தை ஒப்படைத்தவன். அதனால மாபூத் சந்தேகமே வேண்டாம். மாதூத் அத்தனை சந்தேகா, அந்த விஷயத்துல சரணாதி விஷயத்துல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் அப்படின்னு சாய்கிற. இது விட்டா இருக்கலாம். அதுக்கப்புறம் அத்தஸ்தம் தவ தத்வதா தத்தன பார்த்து நிஷம் ஸ்டே சோமாசம்ன்றது நாளைக்கு பார்ப்போம். 28ஆம் தேதி அநேகமா சஞ்சாரமா இருக்கும். அதனால 28ஆம் தேதி காலக்ஷேபம் கிடையாது. அதுக்கப்புறம் 29, 30, 31 இந்த வாரம் 30 தானே, 29, 30 2 நாள் தான் இல்லையா? அதனால அப்புறம் 1ஆம் தேதி சஞ்சாரம் அகோகலத்துக்கு, அன்னைக்கு காலக்ஷேபம் இருக்காது.
அதுக்கப்புறம் அங்க வந்து 3ஆம் தேதியிலேருந்து சம்பரோஷணம் ஆரம்பம். அந்த 3ஆம் தேதியிலேருந்து பாராயணாதிகள் அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஐசிங்க திருநட்சத்திரம்லாம் இருக்கும். அதனால அங்க போய் அதை தெரியப்படுத்துறேன் காலட்சேபம். இப்போ இன்னைக்கு தேதி 26, 27 2 நாள் உண்டு. 28ஆம் தேதி இல்லை. அதுக்கப்புறம் மீதியை அப்புறம் சொல்ல தெரியப்படுத்துறேன். கவிதார்கி சிம்ஹாய கல்யாண ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தோரே நம. ஸ்ரீமதே ஸ்ரீ வேதாந்த சித்திர மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே வேதாந்தவாது வாசிஸ்ரீ நாராயணாய மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி சுவாதே நாராயண ஸ்ரீமதே வாசி ஸ்ரீ கிருஷ்ணவாரி மகாதேவ ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கநாய மகா தேசிகாய நம.